எல்லாருக்கும் வணக்கம். நாம தினமும் யூஸ் பண்ற நம்பர்ஸ கம்ப்யூட்டர்ஸ்லாம் எப்படி புரிஞ்சுக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட மனித மொழியில இருக்கிற எண்கள கம்ப்யூட்டர் மொழிக்கு மாத்துற அந்த சுவாரஸ்யமான பயணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் சேலஞ்ச் இங்க தான் ஆரம்பிக்குது. நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச 2025.0625 அப்படிங்கிற இந்த எண்ணை கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற மாதிரி வெறும் 0 and 1 மாத்துறது எப்படி? வாங்க, இந்த பெரிய கேள்விக்குறிக்கான விடையை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இத ஒரு பெரிய லெகோ பில்டிங் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மொத்தமா மாத்துறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அதை தனித்தனி பாகங்களா பிரிக்கணும். நம்மளோட முதல் வேலை இந்த எண்ணோட முழு எண் பகுதியான 2025 தனியா எடுத்து வேலை பார்க்கறது தான். இதுக்கு நாம யூஸ் பண்ண போற டெக்னிக் ரொம்ப சிம்பிள், தொடர் வகுத்தல். நாம 2025 2ஆல திரும்ப திரும்ப வகுக்க போறோம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் நமக்கு கிடைக்கிற மீதி தான் நம்ம ஃபைனரி நம்பரை உருவாக்க போற முக்கியமான லெகோ கட்டைகள். சரி, ஆரம்பிக்கலாமா? 2025 2ஆல வகுத்தா நமக்கு 1012 கிடைக்கும், மீதி 1. இதுதான் நம்மளோட முதல் பைனரி டிஜிட். இப்போ அந்த 1012 வகுத்தா மீதி 0. இப்படியே தொடர்ந்து பண்ணும்போது பாருங்க, 1 0 0 1 0 1ன்னு மீதிகள் வரிசையா கிடைக்குது. இதையெல்லாம் கவனமா எடுத்து வச்சுக்குவோம். இன்னும் வேலை முடியல. 31ல இருந்து தொடர்ந்து வகுப்போம். 15 7 3ன்னு போய்கிட்டே இருக்கு. கடைசியா 1 2ஆல வகுக்கும்போது நமக்கு ஈவு 0 ஆயிடுச்சு, மீதி 1 வருது. ஈவு 0 வந்ததும் நம்ம வகுத்தல் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட எல்லா மீதிகளும் இருக்கு. இப்போ நாம சேகரிச்ச அத்தனை மீதிகளையும் பாருங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நல்ல கவனிங்க. இந்த மீதிகளை நாம எழுதின வரிசையில படிக்க கூடாது. அதுக்கு பதிலா கடைசியா கிடைச்ச மீதியில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ரிவர்ஸ்ல கீழே இருந்து மேல படிக்கணும். அப்படி படிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? 1 1 1 1 1 0 1 0 0 1. சூப்பர்! இதுதான் 2025ஓட பைனரி வடிவம். அருமை! முதல் பாதி வேலைய பக்காவா முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பகுதிக்கு போலாமா? நம்ம எண்ணோட தசம பகுதியான 0.0625 எப்படி மாத்துறது? இதுக்கும் ஒரு வழி இருக்கு, ஆனா இது நாம முன்னாடி செஞ்சதுக்கு நேர் ஆப்போசிட். முன்னாடி வகுத்தோம் இல்லையா? இப்போ அதுக்கு நேர உல்டா பெருக்க போறோம். இதுதான் தொடர் பெருக்கல் முறை. பின்னத்தை 2ஆல திரும்ப திரும்ப பெருக்கி ஒவ்வொரு தடவையும் வர்ற பதில்ல இருக்கிற முழு எண்ணை மட்டும் நாம எடுத்துக்க போறோம். இந்த முழு எண்கள் தான் நம்ம பைனரி பின்னத்தோட கட்டைகள். பாருங்க, 0.0625 2ஆல பெருக்குனா 0.125 வருது. இதுல முழு எண் என்ன? 0. அதை எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற 0.125 மறுபடியும் பெருக்குனா 0.25 கிடைக்குது. இங்கேயும் முழு எண் 0 தான். இந்த ப்ராசஸ் பின்னம் பகுதி 0 ஆகுற வரைக்கும் தொடரும். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நமக்கு கிடைச்ச முழு எண்கள் 0 0 0 அப்புறம் 1. இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். வகுத்தலுக்கு கீழே இருந்து மேல படிச்சோம். ஆனா பெருக்கலுக்கு நாம கண்டுபிடிச்ச முழு எண்களை அப்படியே மேலிருந்து கீழே, அதாவது கிடைச்ச வரிசையிலேயே படிக்கணும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 0.0001. இதுதான் 0.00625ஓட பைனரி வடிவம். இப்போதான் அசல் மேஜிக்கே நடக்க போகுது. நாம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச 2 துண்டையும், முழு எண் அப்புறம் பின்னம், ஒன்னா சேர்த்து முழுமையான பைனரி எண்ணை பார்க்க போறோம். ரெடியா இருங்க. இதோ நம்மளோட 2025.0625க்கு சமமான முழு பைனரி எண் 11111 1110001.0001. இது வெறும் நம்பர் இல்ல, இதுதான் நம்மளோட பைனரி ப்ளூ பிரிண்ட். இதை வச்சுதான் மத்த எல்லா வேலையும் ரொம்ப ரொம்ப ஈஸியா போக போகுது. கஷ்டமான வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னலையா? இப்ப பாருங்க, இந்த பைனரி ப்ளூ பிரிண்ட் கையில இருக்கிறதால ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்னு மத்த கம்ப்யூட்டர் மொழிகளுக்கு மாறுறது ரொம்பவே சுலபம். நம்ம கிட்ட இருக்கிற லெகோ கட்டையை வேற மாதிரி அடுக்க போறோம், அவ்வளோதான். முதல்ல ஆக்டல், அதாவது பேஸ் 8. பைனரியிலிருந்து ஆக்டலுக்கு போறது சும்மா சப்ப மேட்டர். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம பைனரி நம்பரை 3 3ஆ குரூப் பண்ணணும். இங்க பாருங்க, தசம புள்ளியிலிருந்து ஆரம்பிச்சு 2 பக்கமும் 3 3ஆ பிரிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு 3 பிட் குரூப்பும் ஒரு ஆக்டல் நம்பருக்கு சமம். உதாரணத்துக்கு 011 அப்படிங்கிறது 3, 111 அப்படிங்கிறது 7. இந்த மாற்றம் எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது 3751.04. அவ்வளவுதாங்க, நம்ம பைனரி ப்ளூ பிரிண்ட்ல இருந்து புது பில்டிங்கை கட்டி முடிச்சாச்சு. இப்போ ஹெக்ஸாடெசிமல், இது பேஸ் 16. இப்பவே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதே ப்ளூ பிரிண்ட் தான். ஆனா இந்த தடவை 3க்கு பதிலா 4 4ஆ பிரிக்க போறோம். ஒரே ப்ளூ பிரிண்ட்டை திரும்ப திரும்ப யூஸ் பண்றது தான் இங்க திறவுகோல். இதோ அந்த ப்ராசஸ்.
பைனரிய 4 நாளா பிரிக்கிறோம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது பாருங்க. 1110 அப்படிங்கிற குரூப் டெசிமல்ல 14க்கு சமம். ஹெக்ஸாடெசிமல்ல 9க்கு மேல போற நம்பர்ஸ ABCDEFன்னு எழுதுவோம். அப்போ 14 என்ன ஆகும்? E ஆகும். எல்லா குரூப்பையும் மாத்துனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது 7E9.1. இதுதான் நம்ம நம்பரோட ஹெக்ஸாடெசிமல் வடிவம். பாத்தீங்களா, ஒரே ஒரு பைனரி ப்ளூ பிரிண்ட்டை வச்சு 2 வேற மொழிகளுக்கு எவ்வளோ ஈஸியா மாத்திட்டோம். அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னா, எந்த ஒரு நம்பரையும் கம்ப்யூட்டர் மொழிக்கு மாத்தணும்னா அதுக்கு திறவுகோள் அதோட பைனரி ப்ளூ பிரிண்ட் தான். அது மட்டும் உங்க கையில இருந்துச்சுன்னா ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்னு 2 அடுக்குல வர்ற எந்த பேஸுக்கும் சுலபமா மாத்திடலாம். சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். முழு எண்ணுக்கு தொடர் வகுத்தல், பின்னத்துக்கு தொடர் பெருக்கல், அப்புறம் கிடைச்ச பைனரி ப்ளூ பிரிண்ட்டை 3ஆவோ 4ஆவோ பிரிச்சு ஆக்டல், ஹெக்ஸுக்கு மாத்துறது. இப்போ உங்களுக்கு நம்பர்ஸோட மொழியை மாத்த தெரியும். இது ஒரு சூப்பரான ஸ்கில். சரி, இப்போ ஒரு கேள்வி. நம்பர்ஸை தவிர நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர், ஃபோன் எல்லாம் அதுங்களுக்குள்ள வேற என்னென்ன ரகசிய மொழிகள்ல பேசிக்கணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.